Hi friends, now unga Tutor Stanley. நேத்து நம்ம எக்ஸல்ல என்ன பார்த்தோம்னா பேசிக்கா அரித்மெட்டிக் ஆபரேஷன் பார்த்திருந்தோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பார்த்திருந்தோம். அதுல பேசிக்கா ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கொடுத்திருந்தோம், டோட்டல் அண்ட் ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அது மேனுவலா நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா இருக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, என்னோட ஹெட்டிங்ல சீரியல் நம்பர், நேம், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டைலிங் கொடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு 10 ஸ்டூடெண்ட் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இதுல டோட்டல் நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நேத்து போட்ட ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மார்க் பிளஸ் செகண்ட் மார்க் பிளஸ் தேர்ட் மார்க் பார்த்தீங்கன்னா D4ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மார்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா E4 F4 மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் வந்துடும். சரிங்களா? இதே நம்ம இன்பில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈக்குவல் டு SUM சம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஈக்குவல்னா ஃபார்முலா யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா ஈக்குவல் சிம்பிள் போடுங்க. அண்ட் தென் சம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன், இன்பில் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள ஆர்குமெண்டா நான் என்ன பாஸ் பண்றேன்னா மார்க் 1ல இருந்து மார்க் 3 நான் பாஸ் பண்றேன். D4 Dல 4 கோலன் Fல 4. அப்ப from and to நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் என்டர் பிரஸ் பண்ணுங்க. அப்புறமேட்டு நீங்க இதை டிராக் பண்ணா போதும். சரிங்களா? இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, நான் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த டாட் மேல நீங்க கர்சர் கொண்டு போகும்போது ஒரு பிளஸ் சைனா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகும்போது ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்க ஃபார்முலாஸ் வந்து அடுத்தடுத்த லைன்ல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நேத்து பார்த்த கான்செப்ட்ல பேசிக் அரித்மெட்டிக் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா இந்த டோட்டல் ஷெல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கனால இங்க 3 கொடுத்துக்கிட்டேன். இப்போ 3 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சது. ஓகேங்களா? இது நீங்க ட்ராக் பண்ணா போதும் உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஆனா நீங்க இன்பில் ஃபார்முலா யூஸ் பண்றதா இருந்தா ஆவரேஜ் AVERAGE ஆவரேஜ் ஓபன் பிராக்கெட் அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த 3 மார்க் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. D4 to F4 ஒரு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வரும். நீங்க அப்படியே இதை நீங்க டிராக் பண்ணா போதும், உங்களுக்கு அவுட்புட்ல இந்த ஆவரேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம், டெசிமலுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு ரவுண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? நீங்க ஆவரேஜுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணும். ஒன்னு என்ன வேல்யூ, இப்போ ஆவரேஜ்ல இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். கமா போடுங்க. எத்தனை டிஜிட் உங்களுக்கு வேணும், டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு 2 வேணுங்களா, ஸோ 2ன்னு கொடுங்க. 2 கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? இது நீங்க டிராக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் 2 டிஜிட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? இங்க பாருங்க 54.66 இருந்தது, ஆட்டோமேட்டிக்கா ஹோல் ஃபிகரா 67 மாத்திருச்சு. இன் கேஸ் நீங்க இங்க 0 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டெசிமல் டிஜிட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்க 0 கொடுத்தீங்கன்னா போதும். இங்க பாருங்க 54.67 இருக்குங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா 55 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் டிஜிட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? நான் இதுல ஆவரேஜ்னால நான் பழையபடியே நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும், 2 டிஜிட் இருந்தா போதும், நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இதே மாதிரி எனக்கு மார்க் 1ல யார் மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னா ஜஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் போடுங்க. ஈக்குவல் சிம்பிள் போட்டு MAX மேக்ஸ்ன்னு போடுங்க. மேக்ஸிமம் மார்க்னா MAXன்னு கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போ நான் இந்த ஜூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஈக்குவல் டு MAX மேக்ஸ் ஓப்பன் பிராக்கெட் மார்க் 1 எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா Dல 4 கோலன் Dல 13 அந்த பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன், ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இங்க 96 வந்துருச்சு. ஏன்னா 96 தான் இங்க லார்ஜஸ்ட் நம்பர். சரிங்களா? இங்க பாத்தீங்களா இதே மினிமம் மார்க் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு போடுங்க. MIN மின்னு போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட்ல இந்த ரேஞ்ச் கொடுங்க. இதுல மார்க் 1ல எது கம்மியான மார்க் மினிமம் மார்க்கோ அது வந்துடும். சரிங்களா? இது அப்படியே நீங்க இங்க டிராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் மார்க் M2 மேக்ஸிமம் மார்க், M3 டோட்டல்ல மேக்ஸிமம், ஆவரேஜ்ல மேக்ஸிமம். அதே மாதிரி மினிமம் வேணும்னா இது இப்படி டிராக் பண்ணா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மினிமம் வந்துடும். சரிங்களா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சு. இதே பாருங்க, இந்த அட்ரஸை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், Hல 4ல இருந்து Hல 13 வரைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க H4 to H13 கரெக்டா இருக்குங்களா? அப்ப ஆவரேஜ்ல எது மினிமம் ஆவரேஜோ அந்த ஆவரேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 35 மார்க்கு மேல எடுத்தா தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்கள் நம்ம பண்ணலாம். எப்படின்னா ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் போடுங்க. சரிங்களா? இஃப் கண்டிஷன் ஓப்பன் பிராக்கெட், இதுல பாருங்க லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல அன்கேட்னு ஒரு கேட் இருக்கு. ஓகேங்களா? பேசிக்கா பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா
மூணு இன்புட் இருக்கு, மூணு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ட்ரூ, அப்படின்னா பாஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க என்ன பண்ணுங்க, அண்டுன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இன்னும் இஃப் கண்டிஷனை பத்தி இன்டெப்தா நான் ஃபியூச்சர் டாபிக்ல நான் எடுக்கிறேன். இப்போ சிம்பிளா இதில் நான் காட்டுறேன் பாருங்க. இஃப் ஏ அண்ட் டி அண்டுனா கொடுக்குற எல்லா கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மார்க் 1 greater than equal to 35, கமா மார்க் 2வும் greater than equal to 35. ஓகேங்களா? அதே மாதிரி கமா மார்க் 3யும் பார்த்தீங்கன்னா greater than equal to 35. இது மூணுமே வந்து ட்ரூவா இருக்கணும். இங்க பாருங்க, அன்கேட் போட்டு ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். அந்த பிராக்கெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா D4 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மூணு கண்டிஷனும் கமா போட்டு நான் கொடுத்துட்டேன். செப்பரேட்டர் வந்து கமா போட்டுக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு கமா போடுங்க. டபுள் கொட்டேஷன்ல பாஸ்ன்னு போடுங்க. எதுக்காக இங்க டபுள் கொட்டேஷன் போடுறேன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. லெட்டர்ஸ் நீங்க டபுள் கொட்டேஷன்ல தான் போடணும். நம்பரா இருந்தா டைரக்டா போட்டுக்கலாம். சரிங்களா? இது சப்போஸ் மூணுல ஏதோ ஒண்ணுல ஃபெயில்னு வச்சுக்கோங்களேன், அன்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்னு சொல்லிடும். அப்ப எல்ஸ் பார்ட்ல ஃபெயில்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாஸ் ஆர் ஃபெயில் உங்களுக்கு இதுல வந்துடும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்க. இன்கேஸ் குமார் வந்து 25 மார்க் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த மூணு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனா கூட ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ்னா என்னன்னா ஃபெயில் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, இந்த மூணு கண்டிஷனுமே கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா, மூணுமே 35 மார்க்குக்கு மேல இருந்ததுன்னா, இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே 35 மார்க்குக்கு மேல இருந்தா பாஸ், அப்படி இல்லைன்னா ஃபெயில். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதா இருந்தா இன்பில்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? கவுண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. அதுல பாருங்க வேல்யூஸ் கேட்கறாங்களா, நாம இந்த சீரியல் நம்பரை கவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 1 to 10 நான் கவுண்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா 10 அப்படிங்கிறது கவுண்ட் வந்துடும். சரிங்களா? இதுல பாருங்க டோட்டல் பாஸ் என்ன, டோட்டல் பாஸ்னா இந்த இடத்துல கவுண்ட் பண்ணும்போது கண்டிஷனோட கவுண்ட் பண்ணணும். பாஸ் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப கவுண்டிஃப்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? கவுண்டிஃப் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ரேஞ்ச்னு இருக்குங்களா, அடுத்து கிரைட்டீரியா இருக்குங்களா. ரேஞ்ச்னா என்னன்னா எதை நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க, என்ன கிரைட்டீரியா என்ன அர்த்தம், இது பாஸா இருக்கணும். சரிங்களா? அப்ப கமா போட்டு டபுள் கொட்டேஷன்ல பாஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? எதுக்காக டபுள் கொட்டேஷன் போடுறோம், ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கொடுங்க, நம்பர்ஸா இருந்தா தேவையில்லை. ஓகேங்களா? I4 to I13 இந்த ரிசல்ட்டை தான் நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரேஞ்சை நான் கொடுத்துட்டு அடுத்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், பாஸா இருந்தா கவுண்ட் இஃப் பாஸ். ஓகேங்களா? பாஸா இருந்தா மட்டும்தான் கவுண்ட் ஆகும். இப்போ என்டர் பிரஸ் பண்றேன் 9, ஏன்னா 9 பேர் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க, ஒருத்தன் மட்டும் தான் ஃபெயிலா இருக்கான். இப்போ இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா அப்படியே நீங்க கீழே எழுதிக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I4ல இருந்து தான், இதுவும் I4 தான். ஸோ I4ல இருந்து பாத்தீங்கன்னா I13 வரைக்கும் இந்த ஷெல் பாத்தீங்களா, 10 பேர்த்தோட ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனா பாஸுக்கு பதிலா ஃபெயில், இந்த ஃபெயிலை மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, FAIL ஃபெயில் கொடுத்து என்டர் பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் தான். இன்கேஸ் இன்னொருத்தர் ஃபெயில், இப்ப ரவின்றவர் 20 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த இடத்துல 2 பேர் ஃபெயில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு क्वेश्चन நம்ம கிட்ட கேக்குறாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் 80%க்கு மேல எடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா இதே தான், கவுண்ட் இஃப் கொடுங்க, ஓப்பன் பிராக்கெட், நாம ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆவரேஜ் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரேஞ்சுங்களா, ஸோ ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிரைட்டீரியா. என்ன கிரைட்டீரியா, எனக்கு நம்பர் 80%க்கு மேல, இது நம்பரா இருக்கு பாத்தீங்களா, அப்ப கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 நம்பரா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்டா நான் போட்டுக்கிட்டேன். இதே லெட்டர்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷன்ல போடணும். இந்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80னா என்ன அர்த்தம்னா 80 அல்லது 80க்கு மேல இருக்கிற ஆளுங்க யாரோ அவங்கள மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். சரிங்களா? இப்போ இதுல என்ன இஷ்யூஸ் வந்திருக்கு, சாரி, இது நம்ம கண்டிஷன்ஸா நம்ம கொடுக்கறதால, நம்பர் டைரக்டா நம்பர் கொடுக்கறதா இருந்தா நீங்க கொட்டேஷன் போட தேவையில்லை. இது நீங்க கண்டிஷனா நீங்க கொடுக்கறதா இருந்தா டபுள் கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்களா 3 பேர் தான் எனக்கு 80%க்கு மேல இருக்காங்க, 81. ஓகேங்களா? இன்னொன்னு 80. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை விட கம்மி. இன்கேஸ் நீங்க 70% வச்சுக்கோங்களேன், இப்போ 70ல பாருங்க இங்க ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் இருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 5 வந்துருங்களா. இப்போ 70 போட்டா 5 வந்துரும். சரிங்களா? சோ நான் 80 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க above 80% மார்க், 20% மார்க் இந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்றதா நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ். ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ்னா என்ன, இப்போ இங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல 2 பேர் ஃபெயில்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 100க்கு 80% வரும். ஓகேங்களா? இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஈக்குவல் டு, இங்க பாருங்க இப்போ 8 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் டிவைடட் பை
டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா 0.8ன்னு வருதுங்களா, இது பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதா இருந்தா இது ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, இன்டூ 100 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப 80% பாஸ் ஆயிருக்காங்க இந்த கிளாஸ்ல. ஏன்னா டோட்டலா 10 பேர் தான் இருக்காங்க. நீங்க நிறைய மார்க் போடும்போது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இது ஒரு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோல பாருங்க, நான் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கீழே போடுங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு ஒரு புது கான்செப்டோட நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. Thank you friends.